திரு மதிவாணன்ட்ட அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பது இப்போ 5 முனை போட்டி ஒருவேளை 3 முனையாக கூட மாறலாம் அப்படின்றாங்க. அது உங்களுக்கு திமுக கூட்டணிக்கு சவால் இல்லையா? இல்ல சார், அதாவது நாங்க நீண்ட காலமா சொல்லிக்கிட்டு இருந்ததுதான், இவங்க 2 பேரும் மறைமுகமா கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் துரோகம் பண்றாங்க, தமிழருக்கும் துரோகம் பண்றாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளமா சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அது இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த கூட்டணிக்கான ஒரு தேர்ந்து 13 தேர்தலில் அவங்க தோல்விதான் மக்கள் பரிசா கொடுத்துருக்காங்க. தேர்ந்து என்ன பண்ணிட போறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ரெண்டாவது விஷயம் அமித்ஷா அவர்கள் பேசுனதா இருக்கட்டும், இல்லைன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அமித்ஷா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், 2 பேருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திப்புன்னு சொல்றாரு அவரு. ஆனா கடைசி வரைக்கும் பாவம் எடப்பாடி பழனிசாமி அவர் பேச கூட அனுமதிக்கல. அவ்வளவுதான் அவருடைய நிலைமை. அவர் பேசவே கூடாது. அவர் இந்த பிஜேபியோட சேர்ந்து இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணதை உணவு பாதுகாப்பு மசோதாவா இருக்கட்டும், இல்ல உதயமின் திட்டமா இருக்கட்டும், இல்ல அக்னிபாத் திட்டமா இருக்கட்டும், இல்ல முத்தலாக்கு சட்டமா இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்ல வேளாண் சட்டமா இருக்கட்டும், இல்ல டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டமா இருக்கட்டும், இல்ல சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களா இருக்கட்டும், இப்படி எல்லா சட்டங்களும் பிஜேபியும் அதிமுக இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி தான் மக்கள் விரோத ஆட்சி நடத்துச்சு. இவருடைய சப்போர்ட்ல தான் ஒட்டுமொத்த திட்டங்களும் சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. 2019 உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு எளிதா இருக்கும் அப்படின்றீங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது பிரச்சாரத்துக்கு எளிதா இருக்கும்ன்றீங்க சார். நாங்க ஆல்ரெடி தளபதி சொன்ன மாதிரி 200க்கு 200 நாங்க ஜெயிக்கிற கட்டத்துக்கு வந்தாச்சு சார். 2021 தேர்தல் அவங்க சொல்றது 2 கூட்டணிக்கு இடையில 5% தாங்க வித்தியாசம் அப்படின்றாங்க. அது ஈவன் பண்ணிராதா? ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா அது ஈவன் பண்ணிராதா? இல்ல, நீங்க ஆன்டி இன்கம்பன்சி என்ன ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்க? எங்களுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு நாங்க பத்திரிகையாளர் கேட்டதே நான் திரும்ப சொல்றேன். பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கறாங்க அமித்ஷா கிட்ட, அதாவது நீட் மசோதா பத்தியும் டீலிமிட்டேஷன் பத்தியும். அவர் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே, ஏன் அதுக்கு அவர் பதில் சொல்லாம போறாரு? நாங்க பிரச்சனையை திசை திருப்புறோம்னு சொல்றாரு. அது எந்த வகையில நியாயம்? நீங்க நேரடியா ஒரு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறையப்படாது. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல என்ன அடிப்படையில இருக்கோ அதே அடிப்படையில இருக்கும் அவரால் சொல்ல முடியல. இல்ல, அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் வந்தப்ப இதே கேள்வி தானே சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை சதவீத அடிப்படைன்னு சொல்றாரு. எந்த சதவீத அடிப்படையில? மக்கள் தொகை அடிப்படையிலையா, இல்ல இப்ப இருக்கிறதோட அடிப்படையிலையா? நீங்க அந்த சதவீத அடிப்படையில எந்த சதவீதம் ஒரு இடம் இருக்குல்ல. நீங்க மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் நீங்க இவரு பண்ண எல்லாத்தையும் திசை திருப்புறோம்னு பேசுறாரு அமித்ஷா அவர்கள். அவரே ஊழலை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? நீங்க ரஃபேல் ஊழல்ல இருந்து, பிஎம் கேர் ஊழல்ல இருந்து, 5G ஏல ஊழல்ல இருந்து, பாரத் மாலா ஊழல்ல இருந்து, வியாபம் ஊழல்ல இருந்து, பங்குச்சந்தை ஊழல்ல இருந்து, கடைசியா தேர்தல் பத்திர முறைகேடு வரைக்கும் இன்னைக்கு பெண்டிங்ல தானே சார் இருக்கு. நீங்க எல்லா இடத்துலயுமே இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படி நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்றீங்க? நீங்க ஒண்ணு சேர்றதுனால எங்களுக்கு சந்தோஷம் தான் ஒரு கட்சியா. ஆனா ஒரு தமிழனா நீங்க பண்ண துரோகத்தை நாங்க மறக்க முடியாது இல்ல. இந்த நாட்டுடைய ஒரு சராசரி குடிமகனா எங்களுக்கு நீங்க செய்திருக்க துரோகங்கள் நாங்க மறுக்கவும் முடியாது, யாராலையுமே மறைக்க முடியாது. சரி, இல்ல நீங்க பாஜகவை இந்த தேர்தல் எதிர்க்கிறத விட இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல். இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணியில பாஜக இருக்க போகுது, ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியை எதிர்கொள்ள போகுது. அப்போ நீங்க அதிமுக விச திமுகன்னு கட்டமைக்காம பாஜக நோக்கி கட்டமைக்கிறீங்களா? இல்ல சார், தோல்வியின் நாயகன் எடப்பாடி பழனிசாமி. அவர் எங்க போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா செய்த துரோகங்களை ஞாபகப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? ஒரு வாக்காளர் கிட்ட போய் நம்ம சொல்லும் போது நம்மளுடைய சாதனைகள் சொல்ல போறோம். அதே நேரத்தில் எதிர இருக்கவங்களுடைய துரோகத்தையும் நம்ம சொல்லணும்ல. எங்களுடைய சாதனைகள் இருக்கு சார். இல்லம் தேடி கல்வியில இருந்து, மக்களை தேடி மருத்துவத்துல இருந்து, இன்னுயிர் காப்பகம் திட்டத்தில இருந்து, காலை சிற்றுண்டில இருந்து, மகளிர் உரிமை தொகையில இருந்து, விடியல் பயண திட்டத்தில இருந்து எத்தனை திட்டங்கள் இருக்கு சார். எங்களுக்கு திட்டங்கள் இருக்கு. அதே நேரத்துல நீங்க பண்ண துரோகத்தையும் நாங்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம்ல சார். உங்களுக்கு திட்டம் இருக்கு சார். அமித்ஷா ஒரு திட்டத்தோட வந்திருக்காரு அப்படின்றது புரியலையா? ஏன் சார் அமித்ஷா தேர்தல் சந்திச்சார்? 240 தானே சார் மைனாரிட்டி பாஜக அரசு தானே சார் இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே. மெஜாரிட்டில இருந்து மைனாரிட்டில இறக்கி விட்டுருக்காரு அமித்ஷா. அவருக்கு இது அவமானம் இல்லையா சார்? ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் நீங்க எடப்பாடி பழனிசாமியா காத்திருந்தேன்னு சொல்றதுல எங்க வெளிப்படையா தெரியுது சார். நீங்க எடப்பாடி பழனிசாமி சாஷ்டாங்கமா கூவத்தூர் ரெசார்ட்ல நடந்தத இன்னைக்கு ஐடிசி சோலால நடந்திருக்கு. அன்னைக்கு பத்திரிகையாளர் கேமரா முன்னாடி அது நடந்தது இல்ல சார். கௌரவமா பக்கத்துல உட்கார வச்சு 2 பேரும் பேசுறாங்க.
இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சிகள் தான். கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசின ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. பேசல. உங்க தலைமை தானே கூட்டணி இருந்தீங்க, நீங்க பேச வேண்டியதானே? தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க செய்த ஒரு சாதனைகள் சொல்ல வேண்டியதானே? கேட்போம். என்ன பேசுறாங்க இவங்க? முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு மனசாட்சி எல்லாமே பேசுறாங்களே சார். கேட்போம். நான் திரு அருணன் அவருடைய பார்வையை வாங்கிட்டு வந்தேன். திரு அருணன், திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, தொடர் வெற்றிகளை பெற்று இருக்கு அப்படின்றது உங்க கூட்டணியினுடைய முக்கியமான அம்சமா சொல்றீங்க. அப்பேற்பட்ட சூழல்ல தான் ஓராண்டுக்கு முன்பே ஒரு மெகா கூட்டணிக்கு கட்டமைக்க அமித்ஷா முயற்சி பண்றாரோ, அதனுடைய முதல் வெற்றியா அதிமுக கொண்டு வந்துட்டு தான் பார்க்கலையா? இது வெற்றியே கிடையாது. அதுவும் குறிப்பாக அதிமுகவுக்கு இது கொள்கை ரீதியாக மிக மோசமான தோல்வி, கோட்பாடு ரீதியாக படுதோல்வி. எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு அண்ணாவினுடைய கோட்பாடுகளாகிய மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கைக்கு துரோகம் செய்கிறது பாஜக அரசு. இன்னைக்கு வரைக்கும் இருமொழி கொள்கையை முடியாது, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டா தான் பணம் தருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை கூட அவரால் தட்டி கேட்க முடியல. அப்புறம் இப்போ கூட வக்ஃபு திருத்த மசோதான்னு சொல்லி சிறுபான்மையோருக்கு துரோகம் பண்ணியிருக்கு. திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகள் மிக முக்கியமானது மத நல்லிணக்கம், சிறுபான்மையோர் உரிமை காப்பு, இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனேன். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு முற்றிலும் விரோதமான ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வர்றார். நான் இதை கேட்டா அவங்க பொதுவாக அதிமுக சொல்லுவாங்க, எங்க உங்க கூட்டணி கட்சிகளுக்கு இடையில வேறுபாடுகளே இல்லையான்னு. நிச்சயமாக சில வேறுபாடுகள் இருக்கு, அதனாலதான் தனித்தனி கட்சியா இருக்கு. ஆனால் எங்க மாறுபட்ட கருத்து இருக்கோ அதுல என்ன செய்யணும்? வர்றேன் இல்ல வர்றேன், இது நல்ல கேள்வி. ஆனா அதுக்கு முன்பு இது அண்ணாவினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கே, எம்ஜிஆருடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கே, இருமொழி கொள்கை, மாநில உரிமை, அதற்கு முற்றிலுமானது. அதே போல திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு, கவர்னருடைய அந்த வேலைகள், இன்றைக்கு நறுக்குன்னு ஒரு குட்டு கொட்டி இருக்குது உச்ச நீதிமன்றம், இவ்வளவு விவகாரம் நடந்திருக்கு. கொஞ்சம் கூட கவலைப்படாம அதற்கு பிறகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி என்று பாஜக அறிவிக்குது. இவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கார். ஆகவே இதெல்லாம் மக்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் என்ன சொன்னாரு, இப்ப கூட முதல்ல என்ன சொன்னாரு, பாஜகவோட கூட்டணி இல்லைனாரு. அப்புறம் என்ன சொன்ன, ஐயா தேர்தல்லாம் நெருக்க விட்டு வரட்டும் ஐயா அப்பதான் கூட்டணினாரு. இப்ப என்ன திடீர்னு போய் இப்ப கூட்டணி? அப்ப இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டேன், எப்படி கவலையே படம். அப்ப என்ன காரணம், இது பின்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி நடந்து நமக்கு தெரியாது. ஆனா மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? சரி, இப்ப நீங்க அந்த குறைந்தபட்ச கூட்டணி நானும் பார்த்தேன், கேட்டேன். மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற வார்த்தையவே அமித்ஷா பயன்படுத்தினார். சரி, ஆனா அவர் என்ன கவனமா சொன்னார் பாருங்க, நீட் விவகாரமா, மொழி கொள்கையா, டீலிமிட்டேஷன் விவகாரமா, இதெல்லாம் நாங்க உட்காந்து பேசிய அப்புறம் தான்யா. அப்படின்னா அந்த மினிமம் ப்ரோக்ராம் எப்படி இருக்குமோ யாருக்குங்க தெரியும், வந்தா தான் தெரியும். நான் சொல்றேன், பாஜகவுடைய நிலைப்பாடுகளை அநேகமாக அதிமுக ஒப்புக்கொள்ள கூட. அப்ப என்ன ஆகும்? ஆகவே இதெல்லாம் சொல்லிட்டாரு, மினிமம் பார்ட்டி ப்ரோக்ராம் சொல்லிவிட்டாருன்னு ஒண்ணு இது பண்ண முடியாது. இதுல இன்னொரு விஷயம், பாஜக அதிமுகவுக்கு இப்படின்னா பாஜகவுக்கும் இதுல ஒரு பெரிய பின்னடைவாது என்னன்னா, பாஜக காரங்களும் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நண்பர்களும் இந்த விவாதங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணாமலை தலைமை தாங்கின பிறகு பாஜக பயங்கரமா வளர்ந்துருச்சியா தமிழ்நாட்டுல, இனிமே சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் தான் கூட்டணி, அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளர், அப்படி எல்லாம் பேசுவாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.